ஹலோ உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துலாமா. மூணாரில் பயங்கரமான வெயில். காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அந்தளவுக்கு வெயில் இப்போ அடிச்சு கொளுத்துது மூணார்லேயே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இப்போ கையில் வச்சுருக்கிற இல்லையா ஒரு இலை, இதை நம்ம எப்படி சமைப்போம் மூணாரில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கீரை தான். ஸோ நம்ம தாமரை இலை எப்படி இருக்கும், தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் ஒட்டாதில்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சல்லுன்னு வலிக்கிட்டு போயிடும். ஸோ அதனால் இது எப்படி நம்ம குழம்பு வைப்போம், இந்த கீரையோட பேர் என்ன அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு போக போக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ மாதிரி நிறைய மூணார் பற்றின விஷயங்களுக்கும் மூணாரில் நாங்கள் சாப்பிட்ற ஃபுட் மாதிரி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் கூட கூட நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு, எங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே வரேன். ஓகேவா? குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் சிறுபருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு. உங்கள்கிட்ட இந்த சின்ன உள்ளி இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன உள்ளி எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன உள்ளி இல்லை, ஸோ அதனால் இதை எடுத்துருக்கிறேன். அப்புறம் புளி கண்டிப்பாக தேவை. புளி இல்லாமல் நம்ம அந்த கீரை குழம்பு வைக்க முடியாது. வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பயங்கர அரிப்பாக இருக்கும் நம்ம தொண்டையெல்லாம். ஸோ கருணக்கிழங்கு மாதிரி இதுவுமே அரிக்கும். இந்த கீரையை நம்ம நடுவில் இருக்க அந்த நார் நம்மளுக்கு தேவை கிடையாது. நார் சீக்கிரம் வேகவும் செய்யாது. ரெண்டாவது அந்த அரிப்பு சுவை இதில் ரொம்ப கூடுதல் இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கலை, நம்ம ஒரு ஓப்பன் பாட்டில் தான், ஒரு பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த நார் நம்மளுக்கு வேணாம், சீக்கிரம் வேகவே செய்யாது. நாரை அவுட் பண்ணிடலாம். இது வேஸ்ட்டு தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொண்டு போய் நம்ம இந்த ஏதாவது செடிங்களுக்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா மக்கி அதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதை அவுட் பண்ணிடுவேன். ஸோ நாரை போட்டுட்டு காஞ்ச கீரையில் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற சுடு தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கீரையும் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ அலசினாலும் அதில் தண்ணி ஒட்டாது. ஸோ அதனால தான் இந்த கீரைக்கு உப்பு போட்டு நான் அலசுகிறேன். மஞ்சப்பொடி போட்டு அலசலை. மஞ்சப்பொடி நான் சாப்பிடும் கீரை குழம்பு வைக்கும்போது சேர்ப்பேன். ஸோ அதனால் மஞ்சப்பொடி போடலை. அதுக்கு பதிலாக கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில், நான் இந்த பாத்திரத்தில் தான் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அதில் சிறுபருப்பு, நாம் வெட்டி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் கூடுதல் போட்டுக்கோங்க. நான் பச்சை மிளகா போட்டேன். ஸோ அதை நான் காட்டாமல் விட்டுட்டேன். பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நம்ம உரப்புக்கு இதில் மசால் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். முக்கியமான விஷயம், மஞ்சள் பொடி இப்போ சேர்த்துக்கிறேன். காயப்பொடி 2 டைம் நான் சேர்க்குறேன். வெயில் காலம் இல்லையா, சீக்கிரமாக டைஜஸ்டிவ் ஆகுற மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்க முடியலன்னா நம்ம டைஜஸ்டிவ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். கீரை கொஞ்சம் லேட் ஆகும் டைஜஸ்டிவ் ஆக. நான் அதனால் 2 டைம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம கேஸில் வச்சிடலாம். அடுப்பில் தான் வைக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ தெரில, அந்த மானங்கிட்ட மைண்டு பேசாமல் கேஸில் வச்சு சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அப்படி தோணிடுச்சு. ஸோ அதனால் கேஸில் எடுத்து வச்சு விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலை. மூடி போடாமல் ஓப்பனாக தான் வச்சுனா நான் வேக வச்சிட்ருக்கிறேன். அதுக்கு இடையிலேயே மீன் வந்துச்சு. ஸோ மீனையுமே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி சாலை மீன் தான் இருந்துச்சு, நல்லா பெரிய பெரிய சாலை. எனக்கு என்ன அப்படின்னா, அயில மீன் தான் எடுக்கணும்னு நினச்சேன், இல்லாட்டி சூறு எடுக்கணும்னு நினச்சேன். ரெண்டுமே கிடையாது. அன்றைக்கி அயில எடுத்தது நல்லா இருந்துச்சு. இந்த பெரிய சாலையாக இருக்கனால கவுள் வீசுகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால தான். ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. மீன் இல்லாமல் தம்பிக்கு இறங்காது. ஸோ அதனால் மீன் எடுத்தாச்சு. குளிச்சிட்டு இருந்தார், சோப்பு தீந்து போயிடுச்சு போல். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு சோப்பையும் உடச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு. ஸோ அதை கழுகி வச்சுட்டு ரெண்டாவது மீன் அலசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு இடையிலேயே பாத்திரத்தை கழுகிட்டே பின்னாடி சிமெண்டெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக கிடந்துச்சு. அதையுமே அலசி விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக மீன் அலசுறதுக்கு தொடங்கியாச்சு. இந்த மீன் எடுக்கிற நாள், துணி துவைக்கிற நாளெல்லாம் வேலையே ஓயாதான். அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மீன் நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சா, அதோடு அதில் முட்டையுமே நிறையா இருந்துச்சு. மீனை கழுகி முடிக்க கீரையுமே வந்துடுச்சு. கீரை வெந்தோடனே பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். என்கிட்ட குட்டி பருப்பு மத்து தான் இருக்குது. இது இந்த சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுறது போல் அதுதான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். கீரை வேக வைக்கும்போது உப்பு போடலை. உப்பு போடாமல் அது வெந்ததுக்கு அப்புறமா மசிக்கிற டைமில் தான் நான் உப்பு போட்டு மசித்தேன். சீக்கிரம் மசிச்சிரும் உப்பு போட்டோம் அப்படின்னா. நல்லா அதையும் மசித்து எடுத்துகிட்டு புளியுமே அப்போ ஊற்றலை. ஏன் அப்படின்னா கீரை வேகாது, பருப்பும் வேகாது. புளி ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்படியே விரைச்சிக்கிறோம். ஸோ அதனால் கடைஞ்சிட்டு லாஸ்ட்டாக புளி ஊற்றிட்டு ஒரு கொதி வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்படியும் அடுப்பில் எடுத்து வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தாளிப்பு கொடுத்துருந்தேன். நார்மல் நம்ம தாளிப்பு மாதிரி தான். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருந்தேன் நான். ஸோ தேங்காய் எண்ணெய், வத்தல், அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து கொட்டியாச்சு. இதுக்கு இடையிலேயே மீன் மசாலா தடவி வச்சாச்சு, பீட்ரூட் பொரிச்சாச்சு. இன்றைக்கி மத்தியானத்துக்கு கீரை குழம்பும் பீட்ரூட் பொரிச்சது தான். கீரை குழம்பு மாதிரி இல்லை, கொஞ்சம் பருப்பு குழம்பு மாதிரி தானே இருக்குது. எனக்கு கீரையை விட பருப்பு கொஞ்சம்
கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பிடிக்கும். நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து வச்சுக்கிட்டேன். இந்த கிழங்கோட இந்த கீரையோட பேர் வந்துட்டு சேமங்கீரை. இதுக்குள்ள வந்து ஒரு கிழங்கு இருக்கும், அது சேமங்கிழங்குன்னு சொல்லுவோம். அவிச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வந்து இதை அவிச்சு கொடுப்பாங்க. இந்த கீரையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? வீடியோ பிடிச்சிருக்கு, மூணார் பற்றின நிறைய விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.